மகர ராசி அன்பர்கள் பொதுவாக மகர ராசி அன்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டாச்சு, நிறைய அவஸ்தைப்பட்டாச்சு, நிறைய இன்னல்களும் இடையூறுகளையும் நிறைய அனுபவிச்சாச்சு 7 சனியில். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பெரிய விமோச்சனம். ஏன்னா சனி பகவான் 3ஆம் பாவம் சகாய சனியாக வராரு. நிறைய ஹெல்ப், சகாயம்னாலே ஹெல்ப், நிறைய சகாயங்களை அவர் செய்ய போகிறார். அதுக்கும் மேலே குரு பகவான், இது குருனோட பதிவு தானே, இருந்தாலும் ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களோட ஆறுதலுக்காக. சரிங்களா? குரு பகவான் பாருங்க 6ஆம் பாவத்தில் வரார். அந்த 6ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரோக குரு அப்படின்னா நோயெல்லாம் கொடுப்பாராங்க அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ரோக குரு நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அந்த 6ஆம் பாவம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன்களை பெருமளவு குறைச்சிடுவார். சனி பகவானும் அந்த வேலையை செய்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரிகளை காணாமல் போவார். அதே மாதிரி உடல் உபாதைகள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதில் விமோச்சனம் அப்படின்றத அவர் கொடுத்துருவாரு, கவலைப்பட வேண்டாம். சரி, ரோக குருவாக இருந்து அவரோட பார்வை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அந்த 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப ரீதியாக இருந்து வந்த இந்த 7 சனியில் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அவஸ்தைகள், வெளியே சொல்ல முடியாமல் எத்தனையோ அக்கப்போரு பஞ்சாயத்து வீட்டில் நடந்துச்சுங்க அப்படின்னா அதெல்லாம் காணாமல் போயிடுங்க. படிப்படியாக சூரியனை கண்ட பனி போல விலகுங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரோக குருவாக இருந்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். நிறைய மகர ராசி அன்பர்கள் 7 சனியில் தசா நல்லா இருந்தவங்க தப்பிச்சிங்க, தசா நல்லா இல்லாதவங்க தொழிலை இழுத்து மூடினவங்க உண்டு, வேலையை விட்டு அமிச்சவங்க உண்டு, ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டவங்க உண்டு. இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், புதுசாக தொழில் தொடங்குறது, புதுசாக பழைய இடத்துலேயே வேலை கூப்பிடுறது, புதுசாக ஒரு ஸ்தாபனத்தில் அதை விட முன்ன செஞ்சிருந்த விட நல்ல உன்னதமான ஸ்தாபனத்தில் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் வேலை அப்படின்னு கிடைக்கிறது, இதெல்லாமே வருங்க. அதுக்கப்புறம் ரோக குருவாக இருந்து 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் அப்படின்றது ஒரு மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு, காரு இந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு பிராப்தம் உண்டு. நிறைய மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய ஆசை உங்களுக்கு பொதுவாகவே நிறைய இருக்கும். சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் புதுசாக வாங்கக்கூடிய பிராப்தமும் நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேருக்கு பாருங்கள் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, பிள்ளைங்களை படிப்புக்காக வெளிநாட்டு அனுப்புறது, வீடு, ஃப்ளாட்டு, நிலப்புலம் வாங்குறது, புதுசாக தொழில் நடத்துறது, ஃப்ரான்சிஸ் எடுக்கிறது, புதுசாக ஒரு பிரான்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள், டூருக்காக வெளியே போகிறது, இப்படி பல நல்ல விஷயங்கள் வரதாங்க செய்யும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சரி, இருந்தாலும் குரு பயிற்சிக்கு முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சில நல்லது செய்கிறது நம்மளுக்கு இன்னும் நிறைய நற்பலன்களை கொடுக்கும். அந்த விதத்தில் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பாருங்கள், இந்த மே 14க்கு முன்னாடி கோவிந்தவாடி குருஸ்தலம் அப்படின்னு இருக்குது. அந்த கோவிந்தவாடி சென்னையிலேருந்து ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது. அந்த கோவிந்தவாடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு முறை அங்கே இருக்க ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, அதே மாதிரி குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நிறைய நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. அதுக்கும் மேலே குரு பயிற்சி ஆன பின்னாடி 1 வருஷம் குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா, அதாவது 1 வருஷம் குரு பகவான் ரோக குருவாக இருக்கார். அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மாதந்தோறும் ஒரு வியாழக்கிழமை பக்கத்தில் சின்ன கோயில் இருக்குது அப்படின்னாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானுக்கு ஒரு நெய் விளக்கேற்றி 9 சுற்றி வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். இது ஒரு எளிமையான வழிபாடு தான், ஆனால் இந்த வழிபாடே போதுமானது. வாழ்த்துக்கள்.